இந்த உலகத்துல எந்த ஒரு சிறந்த விஷயமும் நமக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருது இல்லை. ஆனா ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மிகச்சிறந்த விஷயம்தான் தோழமை. இதுதான் சேலம் சிட்டி, என் காலேஜ் லைஃப் ஆரம்பிச்ச இடம். நான் தான் விக்ரம். பாலிடெக்னிக் முடிச்சுட்டு லேட்டரன்ட்டியை ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் என் காலேஜோட முதல் நாள். காலேஜ் லைஃப்னு அவ்வளோ ஈஸியாக காமனாக சொல்லிட முடியாது. காலேஜ் இஸ் சம்திங் ஸ்பெஷல். எங்களுக்கு அளவான சுதந்திரத்தையும் அளவில்லா சந்தோஷத்தையும் கொடுத்தது. இட் மேட் இஸ் ரியலைஸ் அவர் லைஃப்ஸ். என் காலேஜ் லைஃப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என் வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றிடுச்சு. அவ்வளோ என் வாழ்க்கையவே மாற்றிடுச்சு. காலேஜே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே படிச்சுட்டு தான் 443 இந்த ரூமா. மச்சி யாராவது கட்டுறாங்க பாரு. நான் விக்ரம். லேட்டர் என்ட்ரி இந்த ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உள்ள உட்காருங்க பாஸ். ஹாய் பாஸ், ஐ எம் சரண், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஹாய், ஐ எம் சத்யா, ரிவ்யூ டிபார்ட்மெண்ட். பாஸ் உங்களை போய் சொல்லுங்க பாஸ். நான் விக்ரம், ஏசி டிபார்ட்மெண்ட் தான் இருக்கேன். என்னது ஏசி டிபார்ட்மெண்ட்டா? பயங்கர படிச்சா பாஸ் நீங்க? அட இல்லைங்க, ஏதோ தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்து மார்க் வாங்கிட்டு மனப்படம் பண்ணி இப்போ இன்ஜினியரிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. அதை விடுங்க பாஸ், இது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. நான் இருக்கேன். அப்போ நான் நீ இல்லாமையாடா? ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். மச்சி யார்கிட்டயா பேஸ்ட் இருக்கா? மச்சி நீ கூட. மச்சி நீ கூட. இது யார் இது? புதுசாக இருக்கு. பரவாயில்ல பாஸ், பேஸ்ட் இருக்கா? வாடா வா, போன வருஷம் தான் ஷாம்பு பேஸ்ட் எல்லாம் ஊசி வாங்கினேன், இந்த வருஷமும் இல்லையா? கண்ணாவது நம்ம கூடவே பிறந்தது, எப்போ மாறு. இதுக்கெல்லாம் ஒன்று குறைச்சவே இல்லை. பேஸ்ட் அங்கே இருக்கு, போடா. விக்ரம், இவன் தான் அட்டாக் அனுப்புறேன். இவன் பக்கத்து ரூம் விட்டு எப்பவும் இப்படி தான். டோன்ட் வரி, ஓகே பாஸ். இவங்க எப்பவுமே இப்படிதான் என்னை பற்றி பொழந்துட்டே இருப்பாங்க. என்னது? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு சாதாரண டிபிக்கல் ஹாஸ்டலர் தான். ஓகே பாஸ், தேங்க்யூ. அப்புறம் ஒரு நிமிஷம், உங்களுக்கு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு தவிர என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் செய்கிறேன். ஓகே பாய் பாஸ். பாய். சரி வாங்க பாஸ், சாப்பிட போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் என் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல என் தோட்டத்தை மாற்றினாங்க. இப்போ எப்படி இருக்கு? அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்க மச்சி. காத்ரேஜ் பீரமா இருந்துச்சு, நீ ஹீரோவா? என்னடா போட்டு இப்படி சொல்லிட்டா? என்ன இது, அதுக்குள்ள தூங்கிட்டானுங்க. என்னடா அதுக்குள்ள படுத்துட்டீங்க? நீயும் படுறா, கலை சீக்கிரம் தெரியும். எதுக்கு சீக்கிரமா எழுந்திரிக்கணும்? காலையில் எழுந்திரிச்சு படிக்கணுமா என்ன? டேய் காலை சீக்கிரம் எந்திரி, அப்பனாதான் சாப்பாடு கிடைக்கும், இல்லை வெறும் தட்டு தான் கிடைக்கும். அப்படியா? அப்ப நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடறோம்பா. டேய் பார்த்தது போதுண்டா, கண்ணாடி விசில் விட்டுற போகுது, கதவு தர்றோம் முதல்ல. ஓ, கதவு தட்டுறாங்களா? ஹாய், எல்லா வீட்டுமே இங்கே தான் இருக்கீங்களா? வாங்கலாம் சாப்பிடலாம். ஆமா, ஒரு பேர் கவர்னரு. மச்சி 40தான்டா. ஏய், நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இல்ல? ஹலோ டேய், இன்னைக்கு நான் தானடா. ஹலோ பாஸ், என்ன ஃபீலிங்ஸா? அட போடா, நானே கஷ்டத்துல இருக்கேன். ஏன்டா, என்ன ப்ராப்ளம்? இங்கிலீஷ்ல என்ன நடத்துறாங்க என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 4 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏன்டா உன்னால முடியாதுன்னு நினைக்கிறேன்? எங்கடா, லேட்டர் என்ட்ரி பாலிடெக்னிக் படிச்சுட்டு வந்து என்னால சுத்தமா ஒன்றும் முடியல. டேய் எத்தனை நாள் அவனை இதே சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கடா பிளேஸ்மெண்ட்டுங்கிறாங்க, அது இங்கிலீஷ்லேயே பேசி ஆகணும். எனக்கு சுத்தமா இங்கிலீஷே வரலையாடா. உனக்கு வேலையெல்லாம் இருக்குடா? இருக்கு, ஆனா அதை வச்சு என்ன பண்றது? நீ இதே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீ சேர்ந்து வரியா? பார்க்கலாம்.
எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட் தோணுச்சு. அதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து அதை செய்கிறதா முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் நான் ரோபோ வச்சு யோசிச்சிருக்கேன். இந்த ரோபோவை நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஐடியா தான் ஓகே, அது எப்படி பண்ண போகிறோம்? யோசிச்சு பார்த்தேன். இது ஆக்சுவலாக ரோபோங்கிறதுனால ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லை. சிவில், இசிஇ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வரும். அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கேன். சூப்பர் ஐடியாடா. நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண செம்ம சான்ஸ். ஃபிசிக்கல் டிசைன் நான் பார்த்துக்கிறேன், சர்க்கியூட் நீ பார்த்துக்கோ, ப்ரோக்ராமிங் வந்து அன்பலம் பார்த்துப்போம். எலக்ட்ரிக்கல் இருக்கவே இருக்கா நம்ம சத்தியமூர்த்தி. இது வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன வேலை கூட கொடுத்ததில்லை. நீ இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துருக்கிய, நண்பேண்டா. குட் மார்னிங் மச்சே. குட் மார்னிங்டா. ஏய் என்னடா இன்னும் தூங்கிட்டே இருக்க, எந்திரா. எங்கடா இங்கே சேவிங் கிரீமை காணோம்? ஏய் என்னடா கையில ஷேவிங் க்ரீம் வச்சிருக்க? இது வச்சா பல்லு விளக்குனா? டேய் தூக்கத்துல சேவிங் கிரீம் எது பேசினது கூட தெரியல. பல்லு விளக்கும் போது காரமா இருந்துச்சு, அது பேஸ்ட் இல்லையா? கொண்டாட முடியாதா? ப்ரோக்ராமிங்லாம் நீ பார்த்துக்கோ. ஓகேடா. சத்யா எலக்ட்ரிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மோட்டார் எல்லாம் நீ பார்த்துக்கோ. ஓகே. ஃபிசிக்கல் டிசைன் நீ பார்த்துக்கோ. சர்க்கியூட்ஸ் நான் பார்த்துக்கிறேன். நம்மளாம் சேர்ந்து செஞ்சு முடிக்கணும். ஓகே. எங்கள் பிளான் படி நாங்கள் 4 பேரும் எங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் ஃபைனலி வி சக்சீடட் இன் இட் டூ. ஏய் எஸ் சர்ப்ரைஸ் மச்சி, சர்ப்ரைஸ். டேய் சர்ப்ரைஸை சொல்லிட்டு போடா, சொல்றதுக்கு முன்னாடி மேலே போயிருக்காரு. நான் சொல்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட் நேரத்துக்கு கான்ஃபரன்ஸ் செலக்ட் ஆயிடுச்சுடா. இதை பார்த்து ரோபோட்டானிக்ஸ் கம்பெனி கூப்பிட்டுருக்காங்க. என்னது ரோபோட்டானிக்ஸா? ஆமாண்டா, அதே கம்பெனி தான்டா. அப்போ நம்ம உடனே இது கொண்டாடி ஆகணும். டேய் விக்ரம் வந்துட்டான்டா. டேய் விக்ரம் மேலே வா வா. இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து இங்கே வினோத் ரூமில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறீங்க? ஹாய் மச்சி. டேய் இன்டர்வியூ என்னடாச்சு? மேலே வர சொல்கிறேன். டேய் டேய் விக்ரம் என்னடாச்சு? டேய் விக்ரம் இன்டர்வியூ என்னடா ஆச்சு? கம்பெனிக்கு நாம் அனுப்பின ப்ராஜெக்டில் என் பேர் மட்டும் தான் இருக்குது. உங்கள் 3 பேர் பேருமே இல்லை. அதுக்கு என்னடா போ சரின்னு சொல்ல வேண்டியதானே? இரு, அப்போ இது முன்னாடி தெரியுமா? இல்லடா விக்ரம், நம்ம 4 பேரும் வேலைக்கு போகாம கஷ்டப்படுறத விட நம்ம ஒருத்த நாள் வேலைக்கு போகணும்னா சத்யா தான் உன் பேரை போட்டாங்க. அவன் எங்க? கோவமா இருக்குன்னா வீட்டுக்கு போயிட்டான்டா. எனக்கு பெரிய தியாகிங்களா? நம்ம 4 பேர் சேர்ந்து செஞ்சு வச்ச ப்ராஜெக்ட் வச்சு நான் மட்டும் வேலைக்கு போன எப்பறம் நினச்சிங்க? சந்தோஷமா இருக்கும்போது ட்ரீட் கேட்கறது மட்டும் இல்லடா, கஷ்டப்படும்போது தோல் கொடுக்குறதுன்னு தோணுது. நம்ம 4 பேர் சேர்ந்து ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? நம்ம 4 பேரும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம். நல்ல நன்மைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த காலேஜ் போகிறோம். நாங்கள் காலேஜ் முடிச்சு என்னையோட 4 வருஷம் ஆக போகுது. வாழ்க்கையில் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினச்சோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சோம். இப்போ நாங்கள் 4 பேரும் இந்தியன் ரோபோட்டிக்ஸ் கம்பெனியோட சிஇஓஸ். நாங்கள் படித்த காலேஜ்லேயே நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்கு எங்களை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எடுக்கிறீங்க சார் கண்டிப்பா. டேய் நீ ஃபர்ஸ்ட் நிப்பாட்றா. எடுங்க சார். ஒரு மணிக்கு எம்மாடி ஆட்டம் காட்டு.
விஜயங்கிறவங்க காணோம். ஓகேவா? பாண்டி ஏன்னா பெரிய தியாகிங்களாடா நம்ம 4 பேர் சேர்ந்து ஸ்டார்ட். ஏன்னா பெரிய தியாகிங்களாடா நம்ம 4 பேர் சேர்ந்து செஞ்சு வச்ச ப்ராஜெக்ட் வச்சு நான் மட்டும் வேலைக்கு போய் நினைச்சீங்க. நான் அவ்வளோ பெரிய செல்ஃபிஷா அவ்வளோதான்.